ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போகி பண்டிகை ஸ்பெஷலாக எங்கள் வீட்டில் கொழுக்கட்டை செஞ்சோம். பிடி கொழுக்கட்டை. அது எப்படி செஞ்சோம் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இதுக்கு வந்து நாங்கள் எவ்வளோ அரிசி எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கிலோ அரிசி எடுத்திருக்கோம். பச்சரிசி. அதை ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் வறுத்து நாளே வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சரிசி கூட எதெல்லாம் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை. நெக்ஸ்ட்டு வந்து பொட்டுக்கடலை எவ்வளோ ரேஷியோ எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கிலோ பச்சரிசிக்கு 1/4 கிலோ பொட்டுக்கடலை எடுத்திருக்கோம். அடுத்தது கருப்பு எள்ளு இதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. பொட்டுக்கடலையும் சரி, இந்த கருப்பு எள்ளும் சரி. கருப்பு எள் எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 100 கிராம் எடுத்திருக்கோம். ஸோ இது 3மே வந்து என்ன பண்ண போகிறோம்னா நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து பிடி கொழுக்கட்டை செய்ய போகிறோம். எங்கள் ஊர் சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் அப்போ வந்து போகி அன்னைக்கு நான்வெஜ் ஏதாவது சமைச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டை செஞ்சு தான் வச்சு நாங்கள் படைப்போம். இதான் எங்கள் ஊர் வழக்கம். உங்கள் ஊர்லலாம் என்ன பண்ணுவீங்கன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நல்லா அடிமாவு வரைக்கும் நல்லா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொட்டுக்கடலை இந்த எள்ளு எல்லாம் போய் நல்லா எல்லா மாவோடையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறணும். அப்போ தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிடி கொழுக்கட்டை செய்யும் போது கரெக்டாக பிடிக்கும் போது எல்லாத்துலேயும் கரெக்டாக அந்த எள்ளும் மிக்ஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த பொட்டுக்கடலையும் என்ன ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகிருக்கும். நம்ம சாப்பிடும் போதும் வந்து நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து மேலே மட்டும் பிசைஞ்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் வந்து அந்த பொட்டுக்கடலை எள்ளு இதெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா போய் சேராது. அதனால தான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த இதுக்கு வந்து பாவு கச்சணும் இல்லையா கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு. அதுக்கு வந்து இந்த 3 கிலோ அரிசிக்கு வந்து 2 கிலோ வெல்லம் எடுத்திருக்கோம். அந்த வெல்லத்துக்கு வெல்லம் எப்படி பாவுக்கு வச்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணி வந்து ஆல்ரெடி ஹீட் பண்ணுறதுக்கு நாங்கள் வச்சுட்டோம். அதில் வந்து இப்போ நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் வெல்லம் போட்டிருக்கோம். வெல்லம் வந்து அது ஹீட்டில் போனாலே உருகிடும். அதனால தான் எதுவும் அது இது பண்ணாமல் அப்படியே கட்டியாகவே போட்டாச்சு. ஸோ அது வந்து கொஞ்சம் அப்படியே அந்த சுடுதண்ணியில் நல்லா நம்ம கிளறும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆவி படப்பட வெல்லம் வந்து ஒரு லிக்யூட் ஃபார்முக்கு வரும். நல்லா அந்த பாவு காய்ச்சக்குள்ளே நமக்கு வந்து பாவு காய்ச்சக்குள்ளே ஈஸியாகவும் இருக்கும். அந்த ஹாட் வாட்டரில் நல்லா இந்த வெல்லத்தெல்லாம் என்ன பண்ணணும் நல்லா கரையிற வரைக்கும் கரண்டி போடாமல் கொஞ்சம் இந்த மத்து பேக் சைடு இருக்கு இல்லையா அந்த மாதிரி குச்சி மாதிரி ஏதாவது வச்சு நம்ம அதை வந்து கொஞ்சம் அப்படியே லைட்டாக கிளற மாதிரி பண்ணிகிட்ருக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சம் கேப் ஆகி நல்லா அதோட ஹீட் வந்து அப்சர்வ் ஆகும். அதை நல்லா அப்சர்வ் ஆகி பாவு நல்லா கொஞ்சம் அந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி பாவாக வரும். ஓரளவுக்கு வந்து இப்போ வந்து வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இன்னும் வந்து அந்த கொஞ்சம் சில கட்டிகள்லாம் இருக்குது அந்த வெல்லம் அதுவும் நல்லா வந்து கரையணும். நமக்கு எப்படி வந்து பாவு நல்லா ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு அப்படின்னு தெரியும்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அதோடய ஃப்ளேவர் வந்து நல்ல ஒரு குட் ஸ்மெல் வரும். அது பாவு காய்ச்சும் போதே செம்ம ஸ்மெல்லு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அப்போயே தெரிஞ்சிடும் நல்லா வெல்லம் வந்து நல்லா லிக்விட் ஆகிடுச்சி, பாவு வந்து கரெக்டான ஒரு பதத்துக்கு இருக்குது அப்படின்றத நல்லா அந்த ஃப்ளேவர் வரும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது கூட வந்து பாவு காய்ச்சும் போதோ இல்லைன்னா அரிசி நம்ம அரைக்கிறோம் இல்லையா அப்போவோ வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏலக்காய் இருக்குல்ல ஏலக்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி அரைக்கும் போது ஆட் பண்ணால் பாவில் ஆட் பண்ண தேவையில்ல. அப்படி இல்லைன்னா பாவு காய்ச்சும் போது அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஏலக்காய் ஆட் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது பாவு நல்லா காய்ச்சியாச்சு. இதில் வந்து என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா மாவு பிசைஞ்சோம் இல்லையா ஸோ அது கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு. ஏன்னா நம்ம ஃபுல்லாக ஊற்றி பிசைய முடியாது. ஏன்னா அந்த வெல்லத்தை வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி தான் நம்ம பிசைஞ்சு கொழுக்கட்டையை பிடிக்கணும். சூடாக இருக்கும் போதே பிடிச்சா தான் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அது கரெக்டாக வந்து ஒன்றோட ஒன்று செட் ஆகும். இல்லைன்னா அப்படியே உடஞ்சி போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ரேஷியோவில் எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த பாவு வச்சுருக்கோம் இல்லையா அதை ஊற்றி நம்ம என்ன பண்ணுறோம் அந்த ஒரு சூடு இருக்குன்றதால ஃபஸ்ட்டு அந்த மத்து இதாலேயே பேக் சைட்லேயே வந்து அது ஃபுல்லாக கிளறிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பிடிக்கும் போது கை லைட்டாக சுடும் தான். ஏன்னா கொஞ்சம் அப்போ ஹீட்டோடு பிடிச்சா தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி தான் கரெக்டாக ஒன்றோட ஒன்றா செட் ஆகும். அப்படி இல்லைன்னா வந்து தனித்தனியாக உடஞ்சி போய்டும், நம்மளால் பிடிக்க முடியாது. அதனால தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சூட்டோடையே ஒரு அரை சூட்டோடையே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா அதை டைட்டாக எந்த ஒரு வீரல் விட்ட மாதிரிலாம் இல்லாமல் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி நம்ம பிடிக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக எல்லாமே வந்து செட் ஆகிடும். ஸோ கொஞ்சமாக நம்ம அந்த ரேஷியோ அளவுக்கு எடுத்து
அந்த பாவுக்கு வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து லைட்டாக சிம்முலேயே வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கூட ஃபஸ்ட்டு அந்த மாவுக்கு கொஞ்சோண்டு ஊற்றிட்டு மறுபடியும் வச்சுட்டு இதில் பிடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டும் அது லைட்டாக ஹீட் பண்ணிட்டதுக்கப்புறம் இது பண்ணணும். ஏன்னா இல்லைனா வந்து அந்த பாவு வந்து கொஞ்சம் கட்டித்தன்மையாக ஆகிடும். அதனால் நமக்கு வந்து அந்த அளவுக்கு கொழுக்கட்டை வந்து பிடிக்க வராது. அதனால தான் வந்து கொஞ்சம் அதை ஹீட் பண்ணி பண்ணுறதால அந்த ப்ராசஸ் அதனால் வந்து சிம்மிலே கொஞ்சம் இருந்தால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ கொழுக்கட்டை வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சி. உண்மையாகவே வந்து இதோட டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. நானும் எங்கள் அத்தையும் சேர்ந்து செஞ்சோம். ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன். இதோட ரிசல்ட் வந்து நல்லாவே இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டாங்க. எல்லாருமே வந்து நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் பொங்கல் செலிப்ரேஷனை எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். எங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.